நாம் பிறந்தது தஞ்சாவூர் சூரக்கோட்டையிலே, வளர்ப்பு மேல கோட்டையிலே, இருப்பு கீழ கோட்டையிலே. இப்போ இன்னொரு சிவாச்சாருடைய படத்துல இருக்கக்கூடிய இன்னொரு காட்சி நான் போட்டு காட்ட போறேன். இப்போ இந்த ரெண்டு காட்சி நீங்க பாத்தீங்கல்ல, உங்களுக்கு இதுல ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். ரெண்டுமே மேடை நாடக சீன் தான். ஒண்ணுல வந்து பாத்தீங்கன்னா சிவாச்சார், இன்னொன்னுல மனோரமா. இந்த ரெண்டு பேருமே ஒரே மாதிரியான காஸ்டியூம் போட்டிருப்பாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த ரெண்டு மேடை நாடக சீன்லயே இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டுமே ஒரே மாதிரியான டியூன்ல அமைக்கப்பட்டிருக்கும். இப்போ இந்த ரெண்டும் எந்தெந்த படங்கள்? நான் ரெண்டாவது போட்டு காமிச்சது நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது தில்லானா மோனாம்பாள் படத்தோடைய ஒரு கிளிப் அப்படின்னு சொல்லி. நான் ஃபர்ஸ்ட் காட்டினது எந்த படம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என் தம்பி படத்தோடைய கிளிப் தான். இப்படி பார்த்தாலும் என் தம்பி வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கிறதுனால அதுதான் ஃபர்ஸ்ட் வெளியே இருக்கும். தில்லானா மோனாம்பாள் படம் வந்து அதுக்கப்புறமா தான் ரிலீஸ் ஆயிருக்கும். ஆனா ரெண்டுக்கு இடையே தான் அதிகமான வருஷங்கள் இருக்குன்னு சொல்லி தான் நீங்க எல்லாருமே நினைப்பீங்க. ரெண்டு படமுமே ஒரே வருஷத்துல தான் ரிலீஸ் ஆயிருக்கு. என் தம்பி படம் ரிலீஸ் ஆகி 50 நாள் கழிச்சு தான் தில்லானா மோனாம்பாள் படம் வெளியே இருக்கு. இப்போ என் தம்பி படத்துல ஒரு மேடை நாடக சீன் தேவை. அதுக்காக ஒரு டியூனை வாசிச்சு, அதுக்காக சிவாச்சார் ஒரு காஸ்டியூம் போட்டு இந்த மாதிரி ஒரு செட்டப்ல இந்த சீனை எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியே அந்த சிவாச்சார் படத்துலையும் இதே மாதிரி ஒரு மேடை நாடக சீன் இடம்பெறுது. அந்த சீன்லயுமே இதுல வெளிவந்த மாதிரி ஒரே டியூன்ல, இதுல வெளிவந்த மாதிரி ஒரே தோற்றத்துல அந்த ஒரு சீனை எடுத்திருக்காங்கன்றது தான் நம்மளை ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது.